ஒரு வழியாக கொழும்புல எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எகெயின் வந்து ட்ரிங்கோ டவுனுக்கு மறுபடியும் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு இருக்கு இல்லையா, அங்கே பழைய பில்டிங்கை உடைச்சோம். ஸோ அந்த இடத்துல சின்ன மரம் செடியெலாம் இருக்குது. ஸோ அதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரல் வந்து வாங்கி அதை ரெண்டாக கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது எனக்கு தோணுன ஐடியா கிடையாது. எங்கள் அப்பா தான் சொன்னார். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, ப்ளஸ் வந்து நாங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணலாம். இதே வந்து நம்ம கல்லில் வந்து சிமெண்ட்டில் மேக் பண்ண சாடி வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 kg கிட்ட வரும் லிஃப்ட் பண்ணுறது. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே லிஃப்ட் பண்ணி அதோட எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ தேவைப்படுதோ இதை நம்ம உடச்சிட்டு உள்ளே இருக்க மரத்தை தனியாக எடுத்துகிட்டு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்போ வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த பில்டிங்லாம் உடைச்ச இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அதில் மரத்தை நடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. ஸோ இப்போ வந்து எல்லா இதுலேயும் ஹோல்ஸு போட்டு முடிச்சாச்சு. பிகாஸ் வந்து அடியில் வந்து தண்ணி நின்றுச்சுன்னா வந்து வேர் அழுகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லா பேரலுக்கும் வந்து கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், 300 இவ்வளோ கொடுத்தாங்க. லாபம் என்ன, இந்தியா காசுக்கு இது வெறும் 80 ரூபா. 80 ரூபாய் எங்கள் ஒரு நொங்கு கூட வேண்டியது, அது ஒரு நொங்கு வேண்டலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி மரம் நட்டுறதுக்கு அங்கே போகணும். தெரியுதா, நல்ல விரலுக்கு நல்ல எக்ஸசைஸ். இன்னைக்கு தான் நொங்கு எப்படி சாப்பிடணும்னு கற்றுக்கிட்டேன். சாப்பிட்றது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், வலிக்குது பயங்கரமா விரல். நொங்கு சாப்பிட்டா விரல் வலிக்குமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. லைக் என்னென்னா வேரில் அடிப்படாமல் சுற்றி வர எல்லாத்தையும் தோண்டி இருக்கிற சின்ன சின்ன மரத்தெல்லாம் எடுத்து பேரலில் வந்து நட்டு வைக்கணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக ஒரு மரம் தெரியுது இல்லையா, இது ஆக்சுவலாக பிடுங்க முடியாது, வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இது இந்த மரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு ஏதோ உள்ளுணர்வு வந்து சொல்ல ஆரம்பிச்சிது. ஸோ வந்து நான் இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் கூகுளில் போயிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது, எப்படி சொல்கிறதுனா ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நுரையீரல் சம்மந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மரத்துலேருந்து தான் மெடிசன் எடுப்பாங்க. அதாவது அந்த மரத்தோட பூ இருக்குது, அந்த பூவை வந்து அந்த ஆஸ்துமா நோக்கி வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இந்த மரத்தில் கிடைக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப வந்து மெடிசனல் வேல்யூவான ஒரு மரம். பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப டிமாண்டான ஒரு மரம் தான் இது. இதை வந்து இந்தியன் கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேர். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி இதோட மெடிசனல் வேல்யூ கூட பார்த்துக்கலாம் கூகுளில். அண்டு இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்றதுனால நான் அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். அண்ட் எகெயின் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வாழை மரத்தையும் வந்து சைடு ஃபுல்லாக தோண்டிட்டு உள்ளே அந்த வேர் டேமேஜ் ஆகாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்படியே அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கவும் டைமும் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ நைட்டு ஆகிறதுக்குள்ளே இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்.
மரத்தையே கிழிச்சிருவோம் போல இருக்கு. பேசாம வேலையெல்லாம் தேவை பசலை. முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் இல்லையா, அதெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக உடச்சிட்டாங்க. ரொம்ப நிமிஷம் வாங்குது. லைக் இங்கே இருக்க மரத்தை வந்து வெட்டி வீசுறதுக்கு மனசு வரல. ஸோ அதெல்லாத்தையும் தோண்டி எடுத்துகிட்டு நான் ஒரு பேரல் மாதிரி ஒன்று வாங்கினேன். அதில் வந்து வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுவும் உயிர் தானே. ஒரு கருவேப்பிலை மாதிரி கருவேப்பிலை மரம் இருந்தா எனக்கும் தான். ஓகேண்ணா. 3 இருக்கு. அவன் எடுங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க பூ மரத்தை வேரோட எடுக்க முடியாதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் கொட்டிட்டு தான் அப்புறம் மம்பட்டி போடணும். நல்ல கிரேவல் மண். கிரேவலா? என்ன கல்லிகளா? கிரேவல் போட்டிருக்காங்க. இல்லை கல்லா கிடக்கு. காற்று உனக்காடி வரும். காற்று மரத்தில் போட்டால் உனக்காடி வரும். அத்திவாரம் வருது அந்த பக்கம். இஞ்சாலெல்லாம் அத்திவாரம் வருது. கிளையில வெட்டி விடாங்க. வெட்டினா ஈஸி. வேருக்கு கிளைக்கு என்ன சம்பந்தம்? வேருக்கு கிளைக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு அடி வராது. வேலை மாட்டிச்சேன்னு சொன்னா அடியில கிரேவல் மம்பட்டி பிடிச்சதே இல்லைல்ல. மம்பட்டி பிடிச்சதே இல்லைல்ல. இதான் முதல் தடவை. அதான் கிளை உடச்சி விட்டீங்கன்னா உனக்கு ஈஸி. இந்தளவு ஆழம் வரைக்கும் தோண்டியாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்கனால பொறுமையாக கத்தியும் வச்சு நோண்டிட்டு இருக்கேன். வேரெல்லாம் உடஞ்சி போயிடும் எனக்கு தெரிஞ்சு மண் வெட்டியால் இதுக்கு மேலே போட்டா. அந்த கிளையை வெட்டினா தான் அங்கே கொடிய மாட்டேன். மரத்தில் பால் கிளை ஒன்றில் கூட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். தோல் பேர்ந்ததே இல்லை.
இப்போ என்னன்னா காப்பு காய்ச்சி மெயினாக அந்த மரத்தில் பால் பட்டுச்சு ஒரு மாதிரி எரியுது கை. ஒரு பூ மரம், அப்புறம் 3 வாழை மரம், அப்புறம் கருவேப்பிலை மரம் 3, அப்புறம் ஒரு பப்பாளி மரம் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நடணும், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஒரு மரத்தை எடுத்தாச்சு. இன்னும் வாழை மரம், கருவேப்பிலை மரம், ஒரு பப்பாசி மரம் இருக்குது. அதை மட்டும் நட்டுட்டோம்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். எப்பயுமே இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாது, முதல் தடவை பண்ணுறதுனால ரொம்ப டயர்ட் ஆகுது. அவ்வளோதான். வேறுங்க ஒரு நிமிஷம் தூக்கி ஃபுல்லாக கொட்டிடுவோமா? அதான் தூக்குறாருங்க. ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நட்டு வச்சாச்சு. பட் இந்த பப்பாளிக்கு மட்டும் ஒரு பேரல் வந்து கட் பண்ணலை. அது இன்னும் நாளைக்கு ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். பப்பாளி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய மரம் எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் 2 மாமரம் இருக்குது, அது மட்டும் வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும். விருந்தாளி வந்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ காற்றையும் ஒரே இடத்துல நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக இதில் தான் நாங்கள் மண் அள்ளிட்டு வந்து அதில் நிரப்புறோம். ஆக்சுவலாக என்ன தெரியுமா, நம்ம ஜிம்மில் வந்து ஒரு வெயிட்டை வச்சு இழுத்துட்டு போவோம் இல்லையா, அதே சேம் ஒர்க் அவுட் தான். பட் அந்த ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு வேலை முடியாது, ஜஸ்ட்டு மசில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது மசிலும் ஒர்க் ஆகும், சேம் டைம் வந்து வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இவர் மண்வெட்டியில் போடும்போது நானும் இன்னொரு மண்வெட்டி எடுத்து உள்ள கொத்த பார்க்க என் மண்டை தெரிச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கேருந்து அள்ளிட்டு அங்கே கொண்டு போய் கொட்டணும். எடுத்துட்டீங்களா? ஆக்சுவலாக இந்த ஆளை வச்சு கூட செய்யலாம், பட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணுற மாதிரி வராதுல்ல. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்தப்ப ஃபுல்லாக சவராக இருந்துச்சு. அப்போ தான் எல்லாம் உடைக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் உடைக்கிற வேலையும் வந்து லேபர்ஸ் தான் பண்ணாங்க, 2 பேர் தான் வந்து பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த மரத்தை வெட்ட சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு மரம் வளர்கிறதுக்கு, அது வளர்ந்து வந்து அது பூ காய் காய்க்கிறதுக்குலாம் எவ்வளோ நாள் ஆகும். ஸோ வந்து அதை அப்படியே வேரோட பிடுங்கி ஒரு இடத்துல வச்சிட்டோம். ஏன்னா இதுவும் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ இதுவுமே டெம்பரவரி தான், வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம். எடுக்கும்போது தொட்டி உடச்சிட்டு மரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். இடத்துல ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். லைக் இந்த இடத்துல என்னோட ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பிளானு. பார்க்கலாம் அது என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு. நான் ஒர்க் பண்ணால் ஃபுல்லாகவே உடம்புலாம் சகதி ஆகிடுச்சு. இவர் தான் கூட வேலை செஞ்சார், உடம்புல கொஞ்சம் கூட அழுக்காகலை. கொஞ்சம் வேலை செய்ய வந்திருந்தாங்க, அவங்களோட ஒரு 1% ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணாங்க. அதுவே உடம்பு முடியல.